தூத்துக்குடியில் இளைஞர்கள் வேலையை தேடி சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்லாமல் அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே அவர்களுக்கு ஏற்ற வேலையை உருவாக்கும் வகையில் தமிழக முதல்வர் பல்வேறு தொழிற்சாலைகளை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி வருகின்றார். எனவே கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் திமுகவிற்கு ஆதரவு தர வேண்டும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி வேண்டுகோள். தூத்துக்குடியில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி போட்டியிடுகின்றார். இதனைத் தொடர்ந்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தீவிர தேர்தல் களப்பணிகள் மேற்கொண்டு வருகின்றார். இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் படித்த இளைஞர்களிடம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், இளைஞர்கள் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக தங்களிடம் தெரிவித்தால் அந்த கோரிக்கைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இளைஞர்கள் அமைதியான சூழலில் தங்கள் கல்வியை தொடர தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் பூங்காக்களில் அவர்கள் படிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழக முதல்வர் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வேலைவாய்ப்பை தேடி சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்லாமல் தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களிலே அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வகையில் தூத்துக்குடியில் சுமார் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் கார் தொழிற்சாலை, டைட்டில் பார்க், வின்பாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலை மற்றும் காற்றாலை நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி அவர்கள் வேலை வாய்ப்பு பெற நடவடிக்கை எடுத்து வருகின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளார். எனவே அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என மேயர் ஜெகன் பெரியசாமி கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜான் அலெக்சாண்டர், திமுக வட்டச் செயலாளர் ரவீந்திரன், திமுக இளைஞர் அணி முத்துதுரை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஜாலியாக போவோம், காலேஜ் போவோம், லைஃப்பை முடிச்சிடுவோம், ஸ்கூலை முடிப்போம், காலேஜை முடிப்போம், அப்படி போயிடும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நான் எல்லாம் திருப்பி சொல்கிற மாதிரி இளைஞர் கையில் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் இளைஞர்லாம் வாக்கு கூட, தமிழ்நாட்டிலையும் வாக்கு கூட 18 to 21, 20 to 25 அதை அந்த செக்டாராக பிரிச்சிங்கன்னா வரும். யார் டெய்லி நியூஸ் பேப்பர் யார் படிப்பா சொல்லுங்க பார்ப்போம்? ஒருத்தருமே இல்லை. இல்லை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பேப்பர் படிக்கணும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் எல்லாம் டச் ஃபோன் வச்சுருப்பீங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படி கிடையாது. நம்மளுக்கு தெரியாத விஷயம் கூட பேப்பரில் சின்ன பக்தி 4 பக்க செய்திலலாம் வரும். கண்டிப்பாக பேப்பர் படித்தா தான் நம்மளோட பொது அறிவு கூட. அந்த தம்பி சொன்னாப்புல நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து இன்டர்வியூ போனோம் இப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி நம்மளோட என்னென்ன ஸ்கில்லை வளர்த்துக்கணும் வளர்த்துக்கலாம். போட்டி நிறைந்த பகுதி. இப்போ வந்து எங்களுக்கு ஐடி பார்க் கிடைக்குமான்னு கேட்டாங்களா. முதலமைச்சர் உத்தரவு கிணங்க நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட எம்பியாக இருக்காங்க, கனிமொழிக்கா, நம்ம மந்திரி எல்லாம் இருக்குல்ல. இந்த திருச்செந்தூர் ரோடு எல்லாமே தெரியும். அதில் தான் நம்மளுக்கு வந்து டைட்டில் பார்க் வருது. அது வேலை முடியுது, வருங்காலத்தில் திறந்துருவாங்க. இப்போ தொழிற்சாலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் படித்து முடிச்சு நான் தான் 3 விஷயமா கேட்டேன். தொழில் எதிர்பாக இருப்பீங்க, வேலைக்கு போகிறாரு. கார் தொழிற்சாலை மறைமுகமாக 5000 பேர் 6000 பேர் கிடைச்சாலும் தொழில் பண்ணுறவங்களும் முன்னேறுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அப்போ தான் நம்ம ஊரில் ஸ்கில் போவோம். ஏன்னா யாருனே தூத்துக்குடி தொழில் நிறைந்த பகுதி. ஆர்பார் இருக்கலாம், தெர்மல் இருக்கலாம், ஸ்பிக் இருக்குது, எஸ்சிபிசி இருக்குது, நிறைய தொழிற்சாலை இருக்குது, காத்தாடி இருக்குது, சின்ன சின்ன தயார் பண்ணுற சிப்கார்ட்டில் உள்ள ஃபேக்ட்ரிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளே நம்ம ஊரில் இருந்துகிட்டே வேலைக்கு போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சென்னைக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் விரும்புவாங்க சென்னைக்கு போனால் நல்லாயிருக்கும்னா. அந்த டிராஃபிக் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து 23 வயசு 25 வயசு இருக்கலாம், இல்லை 20 வயசு இருக்கலாம். இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். என்னடா அந்த நெருக்கடியான இடத்துலன்னு. நம்ம ஊரில் சுதந்திரமாக அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, திருநெல்வேலியில் துண்டு போட்டு உட்காரணும் மாதிரி. அதாவது நம்ம ஊர்லேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறது நம்ம முதலமைச்சர் தான். அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நம்ம எம்பி இவங்க எல்லாம் இருக்காங்க. அதை நீங்கள் ஆதரிக்க. அதுமாதிரி நம்ம என்னென்ன வேணுமோ நம்ம மாவட்டத்தில் வந்து நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லா மதமும் இருக்குது. திருச்செந்தூர் கோயிலுக்கு வராத ஆள் கிடையாது. மணப்பாடு இருக்குது, நவ திருப்பதி இருக்குது. பண தொழில் நிறைய அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபேக்ட்ரி வந்திருக்கு. அதில் ஏறி கஷ்டப்பட்டு அதில் பிடிச்சா அவ்வளோ இயற்கை பணத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது நம்ம உடம்புல. கோயில்பேட்டில் கடலை மிட்டாய் இருக்குது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மளுக்கு என்ன தேவை? குறிப்பாக வந்து இப்போ பார்த்தாலும் அந்த ரோட்டில் ஒரு 1000 2000 இருப்பாங்க. அதில் உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு பூங்கா. அந்த பூங்காவுக்கு ஐடியா கொடுத்தது நம்ம எம்பி மேடம் தான். ஏன்னா படிப்பு, நீங்கள் கல்வி அறிவு தான் நம்மகிட்ட வந்து அசைக்க முடியாத சொத்து. நம்ம முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் ஓயாமல் சொல்லுவாங்க. இது இந்த சொத்தை வந்து நீங்கள் வந்து படிச்சிடுறீங்க. 3 வருஷம் படித்தாலும் திருப்பி நம்மளால் எப்படி படிக்க முடியுமோ படிச்சுட்டே இருக்கலாம். நம்ம வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யணும், ஃப்யூச்சர் தூத்துக்குடி எப்படி இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி டஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலு இங்கே தான் படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தா சொல்கிறேன். ஊர் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா எண்ட் டு எண்ட் ஸ்கீமு, என்வரான்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படிங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபைன் டஸ்ட்டால் நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெட்டு போச்சு. அதுக்கு வந்து நிறைய மரம் இருக்கும். நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அந்த ரோட்டில் உள்ள மரம்லாம் நான் வச்சது தான். ஆனால் 30 வருஷம் இருக்கும். வைக்கச்சில் வந்து சில பேர் சிரிப்பான்.
என்னடா இதை போட்டு வச்சுட்டு இருக்கேன், இன்றைக்கி அதில் வந்து எவ்வளோ ஒரு நிழல் வந்துட்டு போகிறோம், அதான் திருப்தி. வாழ்க்கையில் என்ன செஞ்சோம், யாராலையும் எல்லாரும் செய்ய முடியும். நான் சொல்கிறேன் திருப்பி, மம்முட்டி பிடிச்சி வேலை செய்கிற விவசாயியாலையும் செய்ய முடியும். அவருக்கு அது திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ ஏக்கரில் விதைச்சேன், இவ்வளோ பேத்துக்கு சோறு போட்டிருக்கேன்னு. ஏன்னா அதை ஒன்றும் நீ மிஷினில் எதையும் வச்சு கண்டே பிடிக்க முடியாது. அது ப்ரெட்டாக இருக்கட்டும், சோறாக இருக்கட்டும், விவசாயி வந்து பிடிச்சாதான், மம்முட்டி பிடிச்சி வேர்வையில் வந்து ரத்தத்தை வந்து வேர்வை ஆக்கினா தான் பிடிக்க முடியும். அந்த மாதிரி சில தொழிலுக்கு வந்து ஈடே பண்ண முடியாது விஞ்ஞானம். அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நம்ம என்ன செய்யணும், நம்ம ஊர் டெவலப்மெண்ட், விவசாயம் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன வருங்கால தூத்துக்குடி நீங்கள் என்ன ஐடியாவை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கும். அது வந்து மேயர் சொன்ன மணிக்கு அது வந்து உங்களுடைய ஸ்கில்லையும் உங்களை ஆற்றலையும் வந்து வெளிக்கொணர்றது இருக்குது. அதாவது தலைமை பண்பை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிடணும், ஒரு முதல்வனாக எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி வரணும், எல்லாரையும் எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் நீங்கள் கொண்டு வர முடியும். ஒரு அதான் முதல்வன், நான் முதல்வன் திட்டத்தோட அமைப்பே அதுதான் பண்ணுது. அப்போ அதே மாதிரி இப்போ மேயர் அடிக்கடி சொல்லும் போதே வந்து முதல்ல நீ வந்து ஒரு 10 பேருக்கு ஒரு தலைவனாக ஆகணும், ஒரு 10 பேருக்கு நீ வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நம்ம கட்சியில் சொல்லக்கூடிய அந்த ஜாதி மத இன உணர்வுங்கிறது தமிழை நம்ம அந்த இந்திய அந்த உணர்வு இதெல்லாம் சொல்லலை, அதிலிருந்து வெளியே வரணும். நீங்கள் இப்போ சொன்ன ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மேயருடைய ஏற்பாட்டில் 2021 வந்து ஒரு வேலைவாய்ப்பு முகாம் கனிமொழி அக்கா நடத்துனாங்க. அதில் கிட்டத்தட்ட 75% 80% வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 21-22 வேலைவாய்ப்பு முகாம் நடத்துனாங்க. அதுவும் மேயர் தான் முழுக்க செலவழித்து அதை ப்ராக்ரஸ் பண்ணது. அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக தடைப்பட்டு போச்சு. அதில் வேலைக்கு போன 75% பேர் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து வேறு பெரிய வேலைகள் கிடச்சி தான் அந்த வேலைகளை விட்டாங்களே ஒழிய, வேறு கொஞ்சம் இதோட பெட்டர் ஜாப் கிடச்சி தான் போனாங்களே ஒழிய, அந்த வேலை வந்து ஒரு கண்துடைப்புக்காக நடத்தி வெளியே வந்தோங்கிறது ரொம்ப விசேஷம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.